ஸோ வணக்கம் நண்பர்களே. என்னோட பேர் மணிகண்டன். ஆஹ் எனக்கு மொத்தமாக வந்து 6 வருஷமாக டேட்டா சயின்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் 2 வருஷம் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்தர் 1 வருஷமாக ஃபாரெக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட் ஆக்சுவலாக நிறைய கண்டென்ட் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இருந்தாலும், நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தமிழில் பெஸ்ட்டு கண்டென்ட் இல்லை அப்படின்னு பிலீவ் பண்ணேன். ஸோ அதனால் அண்ட் நிறைய பேர் அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணி அதை எப்படி எல்லாருக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னு ஒரு எடுத்த முயற்சி தான் இது. ஸோ ஸோ நமக்கு இன்னைக்கான அஜெண்டா எதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்ட்டு. ஸ்டாக் மார்க்கெட், தென் நெக்ஸ்ட் டாபிக், ஏன் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், why we need to invest in stock market. Sorry, why we need to invest in stock market. Stock market. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் எப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, how the stocks are traded. எப்படி வந்து பங்குகள் வந்து ஒருத்தர் கையில் இன்னொருத்தர் கைக்கு மாறுது. நாலாவது விஷயம், மேஜர் ஸ்டாக்ஸ், இந்தியாவில் இருக்கிற மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ மேஜர், என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் போராக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ வில் இம்ப்ரூவ் இட். மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியா. in India. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா வந்து, யூஸ்வலாக வந்து நம்ம நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஐடியாவில் வந்து இருப்போம். ஸோ பட் நமக்கு வந்து போதுமான அமௌண்ட் இருக்காது. பொதுவாகவே நமக்கு எல்லாருக்குமே வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். அது வந்து ஒரு விதமான பிஸ்னஸ்லேயோ இல்லை ஒரு வேலை பார்த்தோ சம்பாதிக்கணும்னு நினைப்போம். ஸோ காசு இருக்கிறவங்க பொதுவாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுவாங்க. பட் காசு இல்லாதவங்க ஒரு ஜாபுக்கு போய் அது மூலயமா earn பண்ணுவாங்க. ப்ளஸ் சேவ் பண்ணி ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது என்னதுன்னா வந்து, நம்ம ஒரு பிஸ்னஸில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது. இதில் நிறைய விதம் இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் மூலயமா நான் இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் எடுத்துப்போம். பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட். ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பர்சன் 1, அவர் பேர் சுரேஷ் அப்படின்னு வச்சுப்போம். அவர்கிட்ட வந்து ஒரு 5 lakh rupees இருக்குது. அவர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட்டப் பண்ணுறதுக்கே வந்து ஒரு கடையோட வாடகை ப்ளஸ் வந்து அட்வான்ஸ் அண்ட் அந்த கடையை செட்டப் பண்ணுறதுக்குமே வந்து அந்த 5 lakh வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. ஆனால் வந்து அதுக்குள்ளே தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு அவருக்கான அமௌண்ட் இல்லை. ஸோ அவருக்கு ஃபர்தராக வந்து இன்னும் வந்து ஒரு 5 lakhs தேவைப்படுது.
ஸோ அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்று அவர் பேங்க்கில் லோன் வாங்கலாம், இல்லைனா வந்து இன்னொருத்தர்கிட்ட அப்ரோச் பண்ணி 5 lakhs எனக்கு தேவைப்படுது, நீங்களும் நானும் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணால் ப்ராஃபிட்டை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. ஸோ அந்த ரெண்டாவது பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் மணி அப்படின்றவர் வச்சுப்போம். அவரும் வந்து 5 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற ஒரு கன்செப்டில் வருவோம். ஒரு ஃபஸ்ட்டு மந்த் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1 lakh வந்து ப்ராஃபிட்டாக வருது அப்படின்னும் போது அதில் சேல்ரி, வாடகை இதெல்லாம் போக அவங்களுக்கு கையில் நிற்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 நிற்கிது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 10,000 2 பேரும் ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. சுரேஷ் ப்ளஸ் மணி அவங்களும் வந்து ஈக்குவலாக வந்து 5,000 ஷேர் பண்ணிப்பாங்க. 5,000 ஷேர் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து ஒரு டிப்பிக்கல் பிஸ்னஸ். ஓகேங்களா? இது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்றதுனால இது இவ்வளோ ஈஸியாக புரியக்கூடிய விஷயமா இருக்குது. இதுவே வந்து இது ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா இல்லைன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கம்பெனி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா கம்பெனியை வந்து சொல்கிறேன். டாட்டாவோட இன்சூரன்ஸ் கம்பெனியும் இல்லை வந்து கார் மேக் பண்ணுற அந்த கம்பெனியும், இதிலலாம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க பேங்க்கை மட்டும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ டாட்டா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி. இது ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க. ஒரு 10 கோடி ரூபாய் போட்டு அவங்க வந்து அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 10 இயர்ஸாக வந்து அவங்க அந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு வராங்க. ஃபர்தராக வந்து அவங்க பிஸ்னஸை வந்து கார்லேருந்து ஒரு புதுசாக ஒரு பைக்குக்கோ இல்லை வந்து ஒரு ட்ரக்கோ இல்லை புதுசாக வேறு ஏதோ ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ட்ரக்ஸுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ட்ரக்ஸை அதுக்கான செட்டப் ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 crore தேவைப்படுது. அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா ஒன்று பேங்க் அப்ரோச் பண்ணலாம். சிமிலராக அவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது இந்த கம்பெனியோட ஆல்ரெடி பங்குகள் வச்சுருக்கிற ஆளுங்களை அப்ரோச் பண்ணலாம். இல்லைனா வந்து அவங்க இந்தியனோட ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்தியனோட ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கடந்த 10 அல்லது 5 வருஷமாக வந்து ரெகுலராக உங்களோட எக்ஸ்பென்சஸ் என்னென்ன, அதாவது என்னென்ன செலவினங்கள், என்னென்ன வந்து லாபம், என்னென்ன விஷயம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன விஷயம் விற்றுருக்கீங்க, இது மாதிரியான கம்ப்ளீட் ஆடிட்டிங் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈஸியாக லிஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கம்பெனி வந்து அவங்க கம்பெனியோட வேல்யூ, அவங்க கம்பெனிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். இது வரைக்கும் அந்த கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ பேஸ் பண்ணி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணுன்றதுக்காக 1 லட்சம் ஸ்டாக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 லட்சன்றதை விட வந்து நான் வந்து ஒரு 1000 ஸ்டாக்ஸ் சொல்கிறேன். 1000 ஸ்டாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 rupees. இது வந்து கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஓகேங்களா? கரெக்டாக நான் இதுக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 10 லட்சம் ஸ்டாக் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 rupees அப்படின்னு கொடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் 10 லட்சம் ஸ்டாக் கொடுக்குறோம்,
அந்த ஒவ்வொரு ஸ்டாக்கோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய். நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து யாருக்கு விற்றீங்கனாலும் உங்களுக்கு வந்து டாடா கம்பெனிக்கு வந்து 10 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் பேசிக் ரூல். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்காக உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஐபிஓ அப்படின்ற செக்ஷன் மூலயமா உள்ளே வருவாங்க. அது ஐபிஓன்றது அனதர் கான்செப்ட். நான் பின்னாடி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு அந்த கான்செப்ட் தேவையில்ல. ஓகேங்களா? இந்த 10 லேக் ஸ்டாக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து நான் வந்து ஒரு 100 ஸ்டாக்குக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 10 ரூபாய். ஸோ வந்து 10 பேர் வந்து 10% வந்து ஆளுக்கு 10 ஸ்டாக் வாங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன ஆகும்னா 10 பேர்கிட்ட 10 ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட்டில் இன்னும் வந்து சில பேர் இருக்காங்க, இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட கேஷ் தான் இருக்குது, பட் ஸ்டாக் இல்லை. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் C1, C2, C3 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்ம இதை ரிவர்ஸ் ஆர்டரில் போடுறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா டாட் 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 வச்சுட்டு C3, C2, C1. இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து 10 ஸ்டாக் தான் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் 10 ரூபாய். ஸோ யார் எனக்கு 11 ரூபாய் கொடுத்தாலும் என்கிட்ட இருக்க 10 ஸ்டாக்குமே நான் விற்றுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் வந்து 12 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்கிறாரு. இவர் அதே மாதிரி 13 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்கிறாரு. இதே மாதிரி 14, 15 அப்படின்னு மேலே போயிட்டே இருக்கும். செகண்ட் சைடு, இந்த சைடு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பர்ச்சேசர்ஸ். ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நான் P1, P2, P3 அப்படின்னு சொல்கிறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்டாக்கை வந்து 9 ரூபாய்க்கு கிடைச்சா நான் வாங்கிக்கிறேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா 8 ரூபாய்க்கு கிடைச்சா தான் நான் வாங்குவேன், 7 ரூபாய்க்கு கிடைச்சா தான் நான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கார். ஏன்னா வந்து இந்த ஸ்டாக்கோட வேல்யூ 10 ரூபாய் இல்லைங்களா? யாருக்காவது வந்து உடனடியாக கேஷ் தேவைப்படுதுன்னா அவங்க வந்து 8 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா ஃப்யூச்சரில் நான் வந்து அதை 10 ரூபாய்க்கு விற்று 2 ரூபாய் லாபம் சம்பாதிக்கலாம். இது எல்லாமே ஒரு ஸ்டாக் அப்படின்னு யோசிக்காதீங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1000 ஸ்டாக், 10,000 ஸ்டாக் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால நீங்கள் 8,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மேலே 2,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோவஸ்ட்டு இந்த கோட்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ரூபாய். விற்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 11 ரூபாய் தான் வந்து இருக்கிறதுலே கம்மியாக விற்கிறாரு. வாங்குறவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 9 ரூபாய் தான் கொடுக்க விரும்புகிறாரு. ஸோ there is a gap of rupees 2 rupees. இதுதான் வந்து மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேளை இதில் இருக்கிற கஸ்டமரில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து 9 ரூபீஸ்க்கு விற்க முயற்சி பண்ணாங்கன்னா இந்த நேராக வந்து P1 கஸ்டமர், P1 பர்ச்சேசருக்கு வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இவர்கிட்ட இருக்கிற கேஷ் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளோட புரிய வைக்கிறேன். ஸோ கஸ்டமர் 1 வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சினாரியோவில் கஸ்டமர் 1 வந்து அவரோட ஸ்டாக்கோட அவருக்கு வந்து ஆக்சுவலாக இப்போது உடனே கேஷ் தேவைப்படுது. ஸோ வந்து அவரோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாத்தையுமே 9 ரூபீஸ்க்கே விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து என்ன ஆகும்னா இவரோட 10 ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேசர் 1க்கு போயிடும். இவர்கிட்ட இருக்கிற 9 ரூபீஸ் வந்து பார்த்திங்கன்னா
கஸ்டமர் ஒன்னுக்கு வந்துடும். ஸோ வந்து கஸ்டமர் ஒன்னுக்கு 90 rupees வந்துடும். பர்ச்சேசர் ஒன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்டாக்ஸ் கிடச்சிரும் கையில். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக திஸ் இஸ் ஹவ் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் நடக்கும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கிறது நடக்கும். இது வந்து வெறும் 5-10 பீப்புள் வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியான கான்செப்ட் மாதிரி தெரியலாம். பட் எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பீப்புள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குது. அந்த ஸ்டாக்கோட இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ. ஸோ ஐ திங்க் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட அனலிசிஸ் அப்படின்ற டாப்பிக்கில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபார் நவ் பேசிக்ஸ் அப்படின்றதுனால லாஸ்ட் டாபிக் என்னென்னா வந்து மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் in India. ஆக்சுவலாக 2 பேர் இருக்காங்க. BSE அது வந்து பார்த்திங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஃபர்தராக வந்து என்னோட ஐடியாஸ் என்னென்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்ன விதமான ஸ்டாக்ஸ் இருக்குது, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் அவைலபிள் இன் இந்தியா அப்படின்றத பார்ப்போம். அவைலபிள் டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் இந்தியா. How to analyze, அதாவது ஒரு கம்பெனியை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம், அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணான்றத டெசிஷன் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதை அந்த கம்பெனியோட வேல்யூ எவ்வளோ, ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு, அவங்களோட பேலன்ஸ் ஷீட் என்ன, எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார், இந்த மாதிரி பல விஷயங்களை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு கம்பெனியாக வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஃபர்தர் ஸோ ஒரு சார்ட், அந்த கம்பெனியோட ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு எல்லாமே சார்ட்டில் தான் இருக்கும், அதாவது கிராஃப்ஸில் இருக்கும். அந்த கிராஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் இருக்கும். அது வந்து ஹவு டு நான் எப்படி வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை புரிஞ்சுக்கிறது, எப்படி வந்து ட்ரெண்டை புரிஞ்சுக்கிறது, எந்த டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த டைமில் வந்து எக்ஸிட் ஆகலாம், இந்த மாதிரியான டிசிஷன்ஸ்லாம் வந்து பேசிக்கான திங்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கவர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லைவ் ட்ரேட்ஸ் எடுப்போம். நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் ரெகுலராக வந்து டெய்லி வந்து நான் 9 o'clock மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 15 minutes முன்னாடியே வந்து இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்ற டெசிஷன்ஸ் எடுப்பேன். அதை ஹவு லாங் ஹோல்ட் பண்ணலாம். நான் இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் மந்த் ஆன் மந்த் ஒரு ஸ்டாக் வாங்கினேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது ஹோல்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் 1 or 2 years வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ அது மூலயமா எனக்கு வந்து எவ்வளோ கெயின் கிடைக்குது,
அப்படின்றது தான் என்னோட ஐடியா. ஓகேங்களா? யாரெல்லாம் இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஆக்சுவலாக இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் ட்ரேடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா pretty much லைக் கேம்பிளிங். லைக் இட்ஸ் மோர் அபவுட் லக். லக்குன்றதை விட கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸை வந்து நல்லா புரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது க்ரீன் கலர் கேண்டில்ஸ் வந்து பெருசாக இருந்தால் நெக்ஸ்ட் கேண்டில் ஆல்சோ ப்ரைஸ் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம போக போக பார்க்க போகும்போது நமக்கு புரியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது போதும். நான் எவ்ரி வீக் வந்து அட்லீஸ்ட் 2 வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலாக வந்து இது வெறும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும் பொருந்தாது. லைக் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் நீங்கள் பண்ணலாம் அண்ட் கரன்சி மார்க்கெட்லேயும் பண்ணலாம். கிரிப்டோ கரன்சிலையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதை நான் டைப்பே பண்ணிடுறேன். மார்க்கெட்ஸ் ஆக்சுவலாக வந்து நிறைய இருக்குது. ஃபாரெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபாரெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு கம்பெனி மேலேயோ ஒரு பிஸ்னஸ் மேலேயோ இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் ஃபாரெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கரன்சி மேலே இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு கண்ட்ரியோட கரன்சி, அதாவது இந்தியன் கரன்சி வந்து க்ரோ ஆக போகுது, இல்லைனா யூஎஸ் கரன்சி க்ரோ ஆக போகுது, இல்லைனா சைனீஸ் கரன்சி க்ரோ ஆக போகுது, இல்லைனா யூரோப் கரன்சி க்ரோ ஆக போகுது. அப்படி when compared to இந்தியன் கரன்சி யூஎஸ் கரன்சி வந்து க்ரோ ஆக போகுது அப்படின்ற ஒரு அசம்ஷன்ஸில் நம்ம யூஎஸ் கரன்சியை வாங்கவோ இல்லை விற்கவோ செய்கிறது தான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட். அதே மாதிரி கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று இருக்குது. கிரிப்டோ கரன்சின்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிளாக் செயின் கான்செப்டு. அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நம்ம இப்போ பார்க்குற எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வாங்குறீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாக் வந்து ஃபிசிக்கலாக அவைலபிளாக இருக்கும். அந்த 10 ரூபா அப்படின்னு ஒரு ஸ்டாக் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்டாக் வந்து உங்களோட ஃபிசிக்கலாகவே அது இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபாரெக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. கரன்சி அப்படின்ற போது யூஎஸ் டாலர் எடுத்துக்கோங்க. யூஎஸ் டாலருமே வந்து ஃபிசிக்கலாக அவைலபிள், கரெக்டுங்களா? பட் கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா இது ஃபிசிக்கலாக அவைலபிள் கிடையாது. ஃபிசிக்கல் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, கண்கூடாக நம்மளால் அதை பார்க்க முடியாது. அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொருள் கிடையாது. இப்போ இந்தியன் கரன்சி அப்படின்னு சொன்னோன்னா என்ன அர்த்தம்? ஒரு ரூபா காயினில் 2 ரூபா காயின், 10 ரூபா நோட்டு, இது எல்லாமே இந்தியன் கரன்சிஸ். இது எல்லாமே வந்து உங்களால் பார்க்க முடிஞ்ச ஒன்று, தொட முடிஞ்ச ஒன்று. ஸோ இதெல்லாம் தான் ஃபிசிக்கல் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். பட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். அதாவது இது கம்ப்ளீட்டாக ஒரு என்க்ளோஸ்டு சிஸ்டம்குள்ளே தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு உலகத்தையே அப்படியே பாருங்களேன். இந்த உலகத்துக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி கிரிப்டோ கரன்சின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 100 சர்வர்ஸ் இருக்கும். அந்த 100 சர்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கரன்சிஸ் தான் வந்து கிரிப்டோ கரன்சிஸ். அது ஏன் வேல்யூ அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்ளை டிமாண்ட் அப்படின்ற கான்செப்டில் தான் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. எந்த ஒரு பொருள் வந்து தேவை அதிகமாக இருக்கோ அதோட ப்ரைஸ் எப்போவுமே ஏறும். ஸோ சப்ளை டிமாண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். ஃபார் நவ் ஐ திங்க் இது வந்து இந்த கண்டென்ட் போதும். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு முயற்சி.
என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். என்னென்ன விஷயங்கள் இதில் பாசிட்டிவாக நான் எடுத்து பண்ணியிருக்கேன், என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவாக பண்ணியிருக்கேன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் இதில் இருக்கிற எல்லா கமெண்ட்ஸுமே ரீட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோட இது. அவ்வளோதான். தேங்க்யூ.